அழாத ராதா, அழாத அழாத. இங்க பாரு, என் அம்மா உனக்கும் அம்மாதான். அம்மானா அதுக்கு அர்த்தம் அன்பு. நீ எதுலெல்லாம் விருப்பப்படுறியோ அதுல எல்லாம் அம்மா இருப்பாங்க. நான் உன்னோட அக்கா தானே. அக்கானா அம்மாவுக்கு சமானம். நீயும் எல்லாரையும் விரும்புற. அதனாலதான் உனக்குள்ளையும் எங்க எல்லாருக்குமே அம்மா தெரியுறாங்க. அதே மாதிரி உனக்குள்ளையும் உன்னை விரும்புற எங்க எல்லார்கிட்டையும் அம்மா தெரியுவாங்க. அப்படி உனக்கு தெரியலன்னா உன் மனசுல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். நான் எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருக்க என் ராதா கிட்ட எந்த குறையும் இருக்க வாய்ப்பில்லை. இனி எப்பவும் இப்படி செய்யக்கூடாது, சரியா? நான் வரலன்னு சொன்னா அவருக்கு நிச்சயமா சந்தேகம் வரும். அதுக்குதான் நான் இங்க வர வேண்டியதா போயிடுச்சு. அடுத்த தடவை நான் யாருக்கும் சந்தேகம் வராம இங்க இருந்து போயிடுறேன். என்ன நம்புங்க ஆண்டி. நீ எங்கேயும் போக தேவையில்லம்மா. உன் மனசு பாதிக்கிற அளவுக்கு உன்னை பேசி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ மட்டும் இன்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தா என் பொண்ணு அதனால ஜென்மத்துக்கும் என் கூட பேசி இருக்க மாட்டா. என்ன மன்னிச்சிரு ராதா. பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆண்டி. பெரியவங்களா இருந்தும் கூட எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாம போச்சு. செத்து போன உங்க அம்மா மேல பழிய போட்டு உயிரோட இருக்கிற என்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்கியே. வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் ரொம்ப உயர்வான இடத்துக்கு நீ போயிட்ட. ஒன்னு போய் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சேனே. நிச்சயமா அந்த வீட்டை எங்களை எதுவும் செய்யாது. என்ன மன்னிச்சிடு. எவ்வளவு வேணும்? 1000 2000 லட்சம் ரூபா. டேய், லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. டேய் கேசவா, உன்னோட குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இருக்காதா பின்ன? கூடிய சீக்கிரமே என் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என் பையனுக்காக உங்ககிட்ட சம்மந்தம் வச்சுக்கிட்டேன் பாரு. அப்பவே என்னோட மைண்ட் செட் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. பையனோட கல்யாணத்துக்காக பணத்தை கொடுக்கறது உங்க மைண்ட் செட்னா, பொண்ணு கழுத்துல தாலின்னு தாயத்தை கட்டின என் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? என்ன விட்டுட்டு எதுக்குமா நீ போன? நீ இல்லன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வாமா, கடவுள் கிட்ட சொல்லிட்டு இங்க வந்துடுமா. ராதா, ராதா, அம்மா, நான் உன்னை விட மாட்டேன். நானும் உன் கூட வரேன். நீ என்ன பெற்றுட்டு போயிடுவ. நீ எங்கேயும் போக கூடாதுமா. என் கூடவே இருக்கணும். இல்லன்னா என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. அவ்வளவுதான். அது இல்லடா செல்லம். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். தப்புமா, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. அம்மா இருக்கிற இடத்துக்கு பொண்ணு வரக்கூடாதுன்னு யாருமா சொன்னாங்க? ராதா, உன்னை ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து ஹாஸ்டல்ல தங்க சொன்னா தங்க மாட்டியா? அங்க நான் இருப்பேனா? இதுவும் அது மாதிரிதான். உன்னை என்னால ஸ்கூல்ல சேர்க்க முடியல. ஆனா அந்த பிரபஞ்சமே ஒரு பள்ளிக்கூடம் தான். இங்க எவ்வளவுதான் படிச்சாலும் பாக்கி இருந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அத படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கோ, சரியா? உன்னெல்லாம் உனக்காக நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ உன்னை சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொந்தம்தான். அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. கீர்த்திக்கு கல்யாணம் இல்ல, நீ அழுதேன்னா அவளும் கூட அழுவா இல்ல. கல்யாணம் பொண்ணா நாம அழ வைக்கலாமா? தப்பு இல்ல.